லேயாளுடைய அழுகையை பார்த்து லேயாளு தான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு கிருபை செய்கிறாரு. மனிதர்கள் எப்பவுமே நம்மளை அற்பமாக நினைக்கிறதாலையோ திறமை இல்லாதவங்களா நினைக்கிறதாலோ அது உண்மையாயிடாது. தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கோங்கிறதே அதுதான் உண்மை. அப்போது தேவன் லேயாள் மேலே கிருபை வச்சு முதல் ஆண் குழந்தைய கொடுக்குறாரு. அவள் என்ன நினைக்கிறா, என் சிறுமையை பார்த்து தேவன் இந்த குழந்தைய கொடுத்தாரு, இனிமே என் ஹஸ்பண்ட் என்னதான் நேசிப்பார் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து ரூபன் அப்படின்னு பேர் வைக்கிறா. ஆனால் யாக்கோபிட்ட எந்த ஒரு மாற்றமும் தெரியல. கொஞ்ச நாளே லேயாலே திரும்ப 2வது கன்சீவ் ஆகி நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கேட்டருளினார் அப்படின்னு சொல்லி சிமியோன்னு பேர் வைக்கிறா. அப்புறமும் யாக்கோபு லேயாலை நேசிக்கலை. அப்போ 3வது கன்சீவ் ஆகி பையன் பிறந்த பிறகு என்ன நினைக்கிறான், 3 பிள்ளை எனக்கு தானே பிறந்திருக்கு, அப்போ என் கூட தான் என் கணவர் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வார் அப்படின்னு நினச்சி லேவின்னு பேர் வைக்கிறா. ஆனாலும் யாக்கோபு லேயாலை நேசிக்கலை.